السلام السلام عليكم ورحمة الله وبركاته. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأما بنعمة ربك فحدث. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: أبغض الحلال إلى الله الطلاق. صدق رسول الله صلى الله عليه وسلم. சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய தொடர்ந்து 48 வருடங்களாக சிறப்பான முறையிலே நடைபெற்று வருகின்ற இந்த புகாரி ஷரீஃப் மஜ்லிஸில் நீண்ட காலமாக இந்த நிகழ்வுக்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஆன்மீக பெருந்தகை ஷேகுல் ஜாமியா கடலூர் மாவட்ட அரசு காசி ஹசரத் கிபிலா அவர்களே, கண்ணியமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, அன்பிற்குரிய மாணவ சகாக்களே, எல்லாமுள்ள அல்லாஹ்வின் அருளும் அன்பும் நம் உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று ஆரம்பமாக துஆ செய்தவனாக என்னுடைய வார்த்தைகளை தொடங்குகிறேன். அல்லாஹ்வின் பேரருளால் பரக்கத் நிறைந்த அவனுடைய வீட்டில் அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு முதல் விளக்கமாக அமைந்துள்ள பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய நபிமொழி நூல்களில் முதல் தகுதியை பெற்ற புகாரி ஷரீஃபுடைய அந்த நபிமொழிகள் 48 ஆண்டுகளாக நமது ஊரிலே நடைபெற்று வருகிறது. குர்ஆனுடைய முதல் விரிவுரை ஹதீஸ் என்பதை நாம் எல்லோருமே தெரிந்திருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய சூறாக்களில் 30வது ஜுஸுவிலே லொஹா என்ற பெயரிலே ஒரு அருமையான சூறாவை நமக்கு தந்திருக்கிறார். இஷ்ராக்கு தொழுகை, லொஹா தொழுகை என்றெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், தெரிந்திருக்கிறோம். நம்மில் பலர்கள் அந்த நேர தொழுகையை தொழுது வருவதை வழமையாக வைத்திருக்கிறோம். அல்லாஹ் மதிக்கின்ற முக்கியமான பொருள்களில் அவன் சத்தியம் செய்வதுண்டு. நாம் அல்லாஹ் மீது மட்டுமே சத்தியம் செய்ய வேண்டும், வேறு எந்த பொருளின் மீதும் நாம் சத்தியம் செய்யக்கூடாது. ஆனா ரப்புல் ஆலமீன் அவன் நாடிய பொருள்கள் மீது சத்தியம் செய்யலாம். சூரியன் மீது, சந்திரன் மீது, நட்சத்திரங்கள் மீது, வானத்தின் மீது, பூமியின் மீது, இப்படி அவன் எந்தெந்த பொருளை அவன் நேசிக்கிறானோ, அவனுக்கு பிடிக்கிறதோ அந்த பொருள்கள் மீதெல்லாம் அவன் சத்தியம் செய்துவிட்டு சில முக்கியமான செய்திகளை அவன் சொல்வதை குர்ஆன் ஷரீஃப் பதிவு செய்கிறது. அதுபோன்று லுஹா நேரத்தின் மீதும் அல்லாஹ் சத்தியமிட்டு ஒரு சூறாவை தொடங்குகிறான். வல்லுஹா வல்லைலி இதா சஜா. லுஹா நேரத்தின் மீது சத்தியமாக, இருட்டு வந்துவிட்டால் ஏற்படுகிற இரவின் மீது சத்தியமாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு சில முக்கியமான தகவல்களை சொல்லுகிறார். கொஞ்ச காலமாக குர்ஆன் ஷரீஃபுடைய வசனங்கள் நிர்பந்தமாக இறங்குவது நிற்கிறது. பொதுவாக மக்கள் தேர்தலுடைய முடிவை எதிர்பார்ப்பதை போல குர்ஆன் ஷரீஃபுடைய வசனங்கள் இறங்குவதை சஹாபாக்கள் மக்காவானாலும் சரி, மதீனாவானாலும் சரி, மதீனாவிலே கொஞ்சம் கூடுதலாக அந்த வசனங்கள் இறங்குவதை எதிர்பார்ப்பார்கள்.
ஒரு 40 நாட்கள் இந்த சூரா இறங்குவது நிறுத்தி வைக்கப்படுகிறது. சஹாபாக்கள் அதன் மீது வைத்திருந்த ஆர்வம், அன்றாடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இன்னைக்கு ஏதாவது ஆயத்து இறங்கிச்சா என்று அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கவே 40 நாட்கள் தடை செய்யப்படுகிறது. அப்போ ஒரு கட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையுடைய உச்சத்திற்கு போய், அல்லாஹ் நம்மை கைவிட்டு விட்டான் போல. அல்லாஹ்வுக்கு நமக்கு இடையிலே இருக்கிற தொடர்பே குர்ஆன் தான். இன்னல் முஸல்லி யுனாஜி ரப்பா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், தொழக்கூடியவர் அல்லாஹ்வோடு பேசுகிறார். தொழுகையிலே குர்ஆன் ரொம்ப முக்கியத்துவம் பெற்றுவதற்கு காரணமே குர்ஆனை வைத்துத்தான் நம்ம அல்லாஹ்வோடு பேச முடியும். அல்லாஹ்ட்ட பேசணும்னு ஒருவர் ஆசைப்பட்டால் குர்ஆன் எடுத்து ஓதுனா போதும், அவனோடு பேசிக்கொண்டே இருக்கலாம். ஓது முடிக்கிறவரை நாம் அவனோடு பேசுகிறோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வோடு நாம் பேசுவதற்கு குர்ஆன் ஓதுவதை அடையாளப்படுத்துகிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இறங்கிய இந்த ஆயத்து ஒரு 40 நாட்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்த ஆயத்து 40 நாட்கள் நிற்கும் போது அவர் எவ்வளவு சங்கடப்பட்டிருப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். 40 நாட்கள் கழித்ததற்கு பிறகு இறங்கிய ஆயத்து தான் இந்த ஆயத்து, வல்லுஹா வல்லைலி இதா சஜா. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்விடத்தில் சொல்கிறான், மா வத்தஅக ரப்புக வமா கலா. நாயகமே, உங்களை அல்லாஹ் கோபப்படவும் இல்லை, உங்கள் மீது கோபப்படவும் இல்லை, உங்களை கைவிடவும் இல்லை. இதற்கு அர்த்தம் இல்லை. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி நினைக்கிறாங்க, ஆயத்து எப்போ இறங்குச்சோ அப்ப நம்மகிட்ட ஏதாவது தப்பு நடந்திருக்கும், அல்லாஹ் நம்மளை கை விட்டுட்டான், நம்ம மேல கோபத்தோட இருக்கிறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. அப்பதான் அல்லாஹ் ஆயத்து இறக்கிறான், உங்கள் மீது அல்லாஹ் கோபப்படவும் இல்லை, உங்களை கைவிடவும் இல்லை. அப்ப என்ன காரணம்? இத்தனை நாட்கள் இந்த ஆயத்து வராமல் இருந்ததுக்கு என்ன காரணம்? எந்த காரியத்தை நாம் செய்தாலும் அல்லது செய்வதாக சொன்னாலும் இன்ஷா அல்லாஹ் சொல்ல வேண்டும். அது எல்லோருக்கும் தெரியும். பேசினா உடனே இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு தரேன், இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்த்துக்கலாமே. இது மூச்சுக்கு 300 தடவை இந்த இன்ஷா அல்லாஹ்ங்கிற வார்த்தை நம்மையும் கடந்து. காயல்பட்டணத்தில் ஓதி கொடுக்கும் போது ஒரு போஸ்ட்மேன் இருந்தார். அவர்கிட்ட தபால் ஏதாவது வந்திருக்கான்னு கேட்டா அவர் ஹிந்து தான். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு தரேன் என்பார். ஏதாவது மணி ஆர்டர் வந்திருக்கான்னு கேட்டா பாய் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு தரேன். பொதுவா வெளிநாடுகளிலே பணி செய்கிற இந்துக்கள்கிட்ட கூட இந்த வார்த்தை வரும், இன்ஷா அல்லாஹ்ங்கிற வார்த்தை. யூதர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி இடத்திலே ஒரு சந்தேகம் கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சிந்தனையில இருந்தாங்கன்னு தெரியல, நாளைக்கு வாங்கலன்னு சொல்றேன் அப்படின்றாங்க. இன்ஷா அல்லாஹ்ங்கிற வார்த்தையை விட்டுட்டு நாளைக்கு வாங்க சொல்றேன் அப்படின்னாங்க. அதுக்குதான் இந்த 40 நாள் டிலே. அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறான், நாயகமே, யூதர்கள் உங்கள்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்டாங்க, நீங்க இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சொல்றேன்னு சொல்லாம வெறுமனே இன்ஷா அல்லாஹ்னு சொல்லாம வெறுமனே நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னீங்க. அல்லாஹ் நாடாம எது நடக்காது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு சொல்கிறேன் என்று சொன்னதற்கு காரணம் என்ன? குர்ஆன் ஆயத்து இவங்க கேட்ட கேள்விக்கு பதிலா இறங்கும். நாளைக்கு வாங்கப்பா சொல்றேன் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி சொல்லும் போது இன்ஷா அல்லாஹ்வை ஏன் நீங்க விட்டீங்க? அதுக்கு 40 நாள் குர்ஆன் ஆயத்து இறங்கு. அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் இன்ஷா அல்லாஹ்வை மறந்ததினால்தான் அதனுடைய மகத்துவத்தை உலகம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால 40 நாள் இந்த சந்தேகத்திற்கு பதில் இல்லை. மற்றபடி உங்க மேல அல்லாஹ் கோவப்படல, உங்களை கைவிடவில்லைன்னு சொல்லி இந்த சூறாவை இருக்கிறான். அல்லாஹ் உங்களை மறக்கவும் இல்லை, உங்களை கைவிடவும் இல்லை, உங்க மீது கோவப்படவும் இல்லை. அடுத்து கண்டினியூ ஆயத்து இறங்கு. வழி தெரியாமல் இருந்தீர்கள், காபிர்கள் வழிகட்டு போய் இருந்தார்கள், இவங்களை எப்படி திருத்துறதுன்னு வழி தெரியாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க வழி எப்படி போகணும் தெரியாம இருந்தீங்க. இன்னைக்கு உலகத்தினுடைய லொகேஷனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான்.
வெளியூருக்கு எந்த ஊருக்கு போனாலும் சரி, எந்த ஊருக்கு போன முகவரி தெரிஞ்சா தேவையில்லை, அந்த ஊர் பேர் தெரிஞ்சா போதும், ஒரு போனை தூக்கி முன்னாடி வச்சிருந்தாங்க. நீங்க உலகத்துக்கே இந்த போன் வழி அது லொகேஷன் காமிச்சுக்கிட்டு இப்படி போங்க இப்படி போங்க, இன்னும் இந்த ஊரை அடையிறதுக்கு இத்தனை மீட்டர் இருக்குது, இத்தனை மைல் இருக்குது, இவ்வளவு நேரம் இருக்குது, துல்லியமா அந்த லொகேஷன் காட்டு. உலகத்துக்கே லொகேஷனாக வாழ்ந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ சரியான வழியில போறதுக்கு பின்னாடியே வா. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிற பல இடங்கள்ல ரசூலுல்லாஹையும் சேர்த்து சேர்த்து தான் சொல்லுகிறான். வமயுத்தில்லாஹ வ ரசூலா, அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு வழிபட்டவர் வெற்றி பெற்று விடுவார். அப்ப நம்ம போற பாதைக்கு ஒரு சரியான லொகேஷன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் செயல் அங்கீகாரம், அதுக்கு பேரு ஹதீஸ். காமிச்சு கொடுத்தது அல்லாஹ். அதான் சொல்றான் வஜதக்கல் லால்லன் ஃபஹதா, நீங்க வழி தெரியாம இருந்தீங்க, அல்லாஹ் உங்களுக்கு வழி காமிச்சு கொடுத்தான். வஜதக்க ஆயிலன் ஃபாகனா, நிறைய தேவைகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துச்சு. நாயகமே, அல்லாஹ் உங்களை தேவை உள்ளவர்களாக கண்டான். ஃபாகனா, எல்லா தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி கொடுத்தான். எனக்கு இந்த தேவையை அல்லாஹ் குறை வச்சுட்டான்னு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் மாத்திரமல்ல, உலகத்தில் யாரும் சொல்ல முடியாத அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்லுகிறான், வஜதக்க ஆயிலன் ஃபாகனா, தேவை உங்களுக்கு நிறைய இருந்துச்சு, அந்த தேவையை அல்லாஹ் சரி செய்து கொடுத்தான். சொல்லிட்டு சொல்றா ஃபஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்தீஸ், அதனால அல்லாஹ் உங்களுக்கு தந்த இந்த நேமத்தை பத்தி மக்கள்கிட்ட போய் சொல்லிக்கிட்டே இருங்க. அல்லாஹ் தந்த நேமத்து என்ன? குர்ஆன். அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு தந்த பெரிய நேமத்து என்ன? குர்ஆன். இத பத்தி நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. ஃபஹத்தீஸ், குர்ஆனுடைய ஆயத்திற்கு முதல் விளக்கம் ஹதீஸ் தான். அதற்கு அப்புறம் உள்ள பிரச்சனையில் ஹதீஸ்களை ஆய்வு செய்து அதற்கு விளக்கங்களை குர்ஆன் மூலமா ஹதீஸ் மூலமாக இமாம்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது கியாமத்து நாள் வரை அது தொடர்ந்து கொண்டே இருக்கு. அப்ப அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நேமத்து குர்ஆன். அந்த குர்ஆன் ஃபஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்தீஸ், அந்த சூராவுடைய கடைசி முடியும். 40 வயசுல ரசூலுல்லாஹ் குர்ஆன் ஆயத்து இறங்குச்சு. அப்போ பேச ஆரம்பிச்சாங்க, குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லி பேச ஆரம்பிச்சவங்க வஃபாத் ஆகிற வரை கடைசி வரை பேசிக் கொண்டிருந்தார்கள். 23 ஆண்டு காலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய அந்த பேச்சு குர்ஆனுக்கு முதல் விரிவுரை. அதனுடைய முதல் விரிவுரை ரசூலுல்லாஹ் பேசிய அந்த ஹதீஸுடைய மிகப்பெரிய குர்ஆனுக்கு அடுத்த தகுதியில் உள்ளதான் நம்ம தினசரி ஓதிட்டு வரோம். அன்றாட ஒரு பாடங்கள் ஒவ்வொரு ஜுசுவாக ஒரு மாத காலம் 30 ஜுசு. குர்ஆன்ல எப்படி 30 ஜுசு இருக்கோ அதே போல புகாரி ஷெரீஃபிலே 30 ஜுசுகள் இருக்கிறது. எல்லா தலைப்புகளிலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய எல்லா தலைப்புகளிலேயும் ஹதீஸ் ஆய்வு செஞ்சா மொத்தமே ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்து அதிகமா ஹதீஸ்களை சொன்னது ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு 5000 ஹதீஸ்களை சொல்லியிருக்காங்க. ஒரு 5000 ஹதீஸ்களை தான் ரசூலுல்லாஹ் 23 வருஷமா பேசினதுல ஒரு 5000 தடவை பேசிய செய்திகளை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லியிருக்காங்க. குடும்ப சம்பந்தமாக மிகிதமா அன்னை ஆயிஷா அம்மா ஒரு 2000 தடவை பேசியிருக்காங்க. ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க. 9 வருஷம் ரசூலுல்லாஹோட வாழ்ந்தவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய அந்த பேச்சுக்களில் ஆயிஷா அம்மா பேசினது 2000 தடவை தான். பக்கத்துல இருந்த 5000 தடவை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பேசியிருக்காங்க. இப்படியே பரவலாக பார்த்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய அந்த 23 ஆண்டு கால பேச்சில் ஒரு 10,000 ஹதீஸ்கள் கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனா மனப்பாடம் பண்ணது லட்சக்கணக்கில் பதிவு செய்த இமாம்கள். புகாரி இமாமி 6 லட்சம் ஹதீஸை மனப்பாடம் பண்ணியிருக்காங்க. 6 லட்சம் ஹதீஸை மனப்பாடம் பண்ணியிருக்காங்க. ஆனா பதிவு செஞ்சது ஒரு 7,000 சொச்சம். அந்த 7,000 சொச்சத்துல ரொட்டேன் பல தலைப்புகள்ல பேசினது ஒரு 3,000 சொச்சம். மாறுபட்ட ஹதீஸ்கள் ஒரு 4,000 சொச்சம் தான். அன்றாட ஒவ்வொரு ஜுஸு ஓதி வரப்படுது. இன்னைக்கு நேற்று நிக்காக பற்றி ஓதப்பட்டுச்சு. ரசூலுல்லாஹ் நிக்கா சம்பந்தமா என்ன சொல்றாங்கன்னு இன்னைக்கு தலாக் சம்பந்தமா ஓதப்பட்டு, குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்கள் அப்படியே ஒரு சப்ஜெக்ட் கூட விடுபடல.
எல்லா சப்ஜெக்டுகளையும் உள்ளடக்கப்பட்ட கிதாப் தான் இந்த புகாரி ஷெரீஃப். நிக்காஹுக்கு பிறகு ஒரு மனிதன் எப்படி வாழணும், அதுக்கு முந்தி எப்படி வாழணும், நிக்காஹ் முடிந்ததுக்கு பிறகு எப்படி வாழணும். ஒரு அம்மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் குறிப்பிட்ட இந்த சஹாபியை கல்யாணம் முடிச்ச, அவங்க பேரு சாபித் இப்னு கைஸ். சாபித் இப்னு கைஸ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருப்பாங்க, கொஞ்சம் அவலட்சண மாதிரி இருப்பாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீப்னு அவங்களுக்கு பேரு. எங்க போனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பு கொடுத்துருவாங்க, இப்படி இப்படி பேசுங்க. ஆனா அந்த டோன் இருக்கு பாருங்க, சவுண்டு, சாதாரணமா பேசினாலே டமார் டமான்னு சவுண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல உட்கார்ந்து சில சஹாபாக்கள் கொஞ்சம் சத்தமோடு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு ஆயத்து இறங்குது, லா தர்ஃபு அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தி நபி. உங்களுடைய நபிக்கு முன்னாடி இந்த சத்தத்தை உயர்த்தாதீங்க. ரசூலுல்லாஹ் பேசும்போது சத்தத்தை உயர்த்தாதீங்க, உயர்த்தி நீங்க பேசாதீங்க. ஏன் தெரியுமா? உங்க அமல்கள் பூரா போயிடும், உங்களுடைய அமல்கள் முழுக்களும் போயிடும். அந்த தஹபத்த ஆமாலுக்கு அந்தும் லா தஷூரூன், உங்களுக்கே தெரியாது. இப்ப இந்த செல்போன்ல இப்பதான் எவ்வளவு நேரம்னாலும் பேசுங்க பேசுங்க பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்றாங்க. ஒரு நேரம்லாம் கொஞ்ச நேரம் பேசியிருப்பான், கொஞ்ச நேரத்துல காசுலாம் போயிடும். எப்படி போச்சுன்னு தெரியல அப்படிம்பாங்க. இருக்கிற காசுலாம் வெட்டப்பட்டுரும், நமக்கே தெரியாது நம்ம காசு போய். புது வருட பிறப்புல எவ்வளவு நேரம் பேசினாலும் காசு போகாது அப்படின்னு யாரோ ஒரு ஃபோர்ஜரி, நம்ப முடியாத ஒரு செய்தியை போட்டு விட்டான்னு சொல்லி நம்ம கடலூர் மாவட்டத்துல ஒரு 20 வருஷத்துக்கு முந்தைய ஒரு அம்மா ரொம்ப நேரம் மகன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு, வெளிநாட்டுல இருக்கிற பையன்கிட்ட பேசிட்டே இருக்கு. கடைசியில பில்லு 10,000 ரூபாய் வந்துச்சு. இல்ல இன்னைக்கு எவ்வளவு நேரம் பேசலாம், புத்தாண்டு இன்னைக்குன்னு செலவு கொடுத்துருக்காங்கன்னு நினைச்சுல பேசினேன். 10,000 பில்லு வந்தோன்னா அந்த அம்மா மயங்கி விழுந்துருச்சு. ஒரு நேரம் அப்படி இருந்து எப்படி காசு போகுது நமக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்லுகிறான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னாடி நீங்க பேசுறீங்கன்னா உங்களுக்கே தெரியாது, நீங்க செஞ்ச எல்லா இபாதத்தும் போயிடும். இந்த ஆயத்து இறங்கின உடனே இந்த சாபித் இப்னு கைஸ்ங்கிற சஹாபி மறுநாள் வரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க பயான் பண்ணாலும் முன்னாடி முதல் ஆளா உட்கார்ந்துருப்பார். அந்த சஹாபியை முன்னாடி முதல் ஆளா உட்கார்ந்துருப்பார். இந்த ஆயத்து இறங்கின உடனே அவர் வீட்டுல அழுதுட்டு உட்கார்ந்து இருக்கிறார். நமக்கு இன்னும் ரசூலுல்லாஹ் பக்கத்துல உட்கார்ந்து பயான் கேட்கறது வாய்ப்பு கிடையாது, நமக்கு நசீப் அவ்வளவுதான், அழுதுகிட்டு இருக்காரு. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க சாபித் இப்னு கைஸ் எங்கப்பா, அவர் உட்கார்ந்து இருப்பாரு, ஆளை காணோம் அப்படிங்கிறாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, வீட்டுல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. ஏன், என்ன விஷயம்? இல்ல அவர் பேச்சே தடாப்டான் தான் வரும், சவுண்டு வேகமா வரும். அல்லாஹ் வேற ஆயத்து இறங்கிட்டான், ரசூலுல்லாஹ் முன்னாடி சத்தம் போட்டு பேசினா உங்க அமல் பூரா போயிடும்னு சொல்லி ஆயத்து இறங்கிடுச்சு. நம்ம வாயில ஏதாவது வார்த்தை சவுண்டு போட்டு வந்துருச்சுன்னா செஞ்ச அமல்லாம் போயிடும் அப்படிங்கிறதுக்காக பயான் கூட வராம வீட்டுல அழுதுட்டு உட்கார்ந்துருக்காரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவரை கூப்பிட்டு வாங்க. அந்த லிஸ்ட்ல அவரு வரமாட்டார். சில பேருடைய பேச்சு இருப்பாருங்க, பேசும்போது முரட்டுத்தனமா தான் வரும், ஆனா மனசு ரொம்ப சின்ன பிள்ளை மனசு மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கு தான் ஆள் இப்படி முரடான இருக்காரு, ஆனா பேசும்போதெல்லாம் எவ்வளவு டீசெண்டா இருக்காருலாம் சொல்லுவோம். நம்ம அனுபவத்துல பார்த்திருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சுப செய்தி சொல்லிட்டு அவரை வர சொன்னாங்க. அவரு சொர்க்கம் இருக்குன்னு சொல்ல கூப்பிட்டாங்க. நிறைய போர்களத்துல எல்லா போர்லயும் ரசூலுல்லாவோட கலந்துகிட்டார். யமாமா போர்ல ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகி ஒரு 4 வருஷத்துல 12 ஹிஜ்ரி 12ல நடந்த யமாமா போர்ல இஸ்லாத்துக்கு சப்போர்ட்டா அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் நடந்த போரில் அவர் கலந்து கொண்டு ஷஹீதானார். ஆனா கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஆள் ஒரு மாதிரி இருப்பார். இதே பக்கத்து ஊர்ல கல்யாணம், ஒரு அசரத்துக்கும் ஒரு பெண்ணுக்கும் கல்யாணம் முடிஞ்ச அந்த முத பெண்ணு மாப்பிள்ளை சந்திப்பாங்க இல்லையா, அந்த சந்திப்புல அந்த அம்மா ஒரு நடிகருடைய போட்டோவை அந்த அஜர்ட்ட காமிச்சுதான், எனக்கு மாப்பிள்ளை இப்படி இருக்குன்னு நினைச்சேன், நீ என்ன தாடி இடியெல்லாம் வச்சுட்டு ஒரு மாதிரி ஜிப்பா இருப்பாங்க, எனக்கு மாப்பிள்ளை இந்த மாதிரி மாப்பிள்ளைன்னு ஒரு நடிகர் போட்டோவை அவன் காமிச்ச உடனே அந்த அஜர்த்து கொஞ்சம் நல்ல மனுஷன். அப்ப அவர் சொன்னாரா, இப்பமாவது சொன்னிய, ஒரு 2-3 நாள் கழிச்சு சொல்லாம நல்ல வேலை இப்பமாவது சொன்னிய, சரி போ, தலா கூட்டார். குடும்பத்துல பேசினாரு, உங்க மக சிந்தனை எல்லாம் இப்படி இருக்கு, நீங்க யார்தான் நல்லா கல்யாணம் முடிச்சு கொடுங்கன்னு சொல்லி
அல்ஹம்துலில்லாஹ் அவர் கல்யாணம் முடிச்சு சிறப்பா ஒரு பாரசாலை ஓதி கொடுத்துட்டு இருக்கிறார். அப்ப உருவ தோற்றம் என்பது கல்வி சுத்தமா இருக்கணும். உருவ தோற்றத்தை வச்சு வாழ்க்கையை முடிவு பண்ண முடியாது. இவருடைய மனைவி அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல், முனாஃபிக்குடைய கேப்டன், அவனுடைய கூட பிறந்த தங்கச்சி. அந்த அம்மா முஸ்லிம் சஹாபியாக, ஆனா ரசூலுல்லாஹி சொல்லிச்சு, தோட்டத்தையே மகரா கொடுத்து கல்யாணம் முடிச்சாங்க. தோட்டம் இவர் அந்த அம்மாவுக்கு தன்னுடைய தோட்டத்தை எழுதி கொடுத்து இதை மகரா வச்சுக்கன்னு கல்யாணம் முடிச்சாங்க. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அந்த அம்மா, நாயகமே, எந்த குறையும் இல்லை, எந்த குறையும் அவர் மேல இல்லை, எல்லா குறையும் என் மேல, அவர் மேல எந்த குறையும் இல்லை, அவரு எல்லா இபாதத்திலும் இருக்கிறார், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய எந்த ஹக்கிலையும் அவர் குறை வைக்கல. இருந்தால் எனக்கு பயமா இருக்கு, நாட்கள் செல்ல செல்ல இவர் மேல நம்ம அறியாமலே ஒரு வெறுப்பு வந்துருமோன்னு பயமா இருக்குங்க. வலாக்கின் அக்ரஹுல் குஃப்ர ஃபில் இஸ்லாம், நானும் முஸ்லீம் அவர் முஸ்லீம் தான், அவர் மேல எந்த குறையும் இல்லை. காலம் செல்ல செல்ல பெண்கள்கிட்ட ஒரு அவங்க பிரஸ்டேஜ் பார்ப்பாங்க இல்லையா, என்ன அறியாமலே இவருடைய உருவத்துக்கும் என்னுடைய குணத்துக்கும் காலங்கள் செல்ல செல்ல ரெண்டு பேருக்கு மனஸ்தாபம் வந்துருமோன்னு பயமா இருக்கு, மற்றபடி எந்த குறையும் இல்லை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்ப என்ன செய்யணும், அவரை விட்டு ஒதுங்க நினைக்கிறியா? ஆமா அப்படின்னு. அப்படி நீ ஆசைப்பட்டு ஒதுங்குறதா இருந்தா, அவர் ஏற்கனவே எனக்கு மகரா கொடுத்த ஒரு தோட்டத்தை மாறி இருந்திருக்காரு, திருப்பி கொடுத்துருவியா? கொடுத்துருந்தேன், எழுதி கொடுத்துருக்கேன். அந்த அம்மா எழுதி கொடுத்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட தலாக் விட்டுருப்பான்னு, தலாக் விட்டுருப்பான்னு அவர் தலாக் விட்டார். அருமையான பெருமக்களே, கணவன் மனைவிக்கு மத்தியில அந்த உன்சத் இருக்கிறவரை வாழ்க்கை நல்லா இருக்கும். இருவரில் ஒருவர் பிரிவதற்கு தலாக்குன்னு பேர். அந்த தலாக் சம்பந்தப்பட்ட ஏராளமான ஹதீஸ்கள் இன்று ஓதப்பட்டது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவா சொல்ற, ஹஸரத் வஜீர் சட்டம் நம்ம சொல்லக்கூடாது, 2 தடவை தான் விடணும், அதுக்கு மேல 3ஆவது தலாக் விடாதீங்க. இது கூட அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு உட்பட்டது. ஒரு முதலாளிகிட்ட போய் நான் ஊருக்கு போலான்னு இருக்கேன் அப்படின்னா சந்தோஷமா அனுப்பி வைக்கிறது வேற, சரி சரி போ அப்படின்னு முகத்தை அப்படி சுழிச்சுக்கிட்டு அனுப்பிச்சு வைக்கிறதுக்கு வித்தியாசம். இப்போ ஒரு ஆண் மகன் தன்னுடைய மனைவியை தலாக் விடும்போது அல்லாஹ் அவன் மீது வெறுப்படைகிறான், கோபப்படுகிறான். சரி சரி போ, உனக்கு உரிமை இருக்கு போ, ஆனா எனக்கு புரியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. உலகத்தில் எங்கு பார்த்தாலும் இன்னைக்கு இந்த தலாக்கு தான் அதுவும் ஆண்களை விட பெண்கள் தலாக்கு தான் கேட்கிற அளவிற்கு அல்லாஹ் பாதுகாப்பு. அந்த இன்சூரன்ஸ் சாதாரண ரோட்ல போகும்போது இந்த சைடு பஸ் போயிட்டு இருக்கும், அவங்க வழியை பார்த்துட்டு போனா பிரச்சனை கிடையாது, பாதை மாறி வருகும் போதுதான் பிரச்சனை. நிறைய பெண்கள்கிட்ட பாதை மாறு நிகழ்ச்சி எல்லாம் நடக்குது. சாதாரண அது படிச்ச பெண்கள்கிட்ட ஈஸியா அவர் வேணா அவர் தலாக் கூட சொல்லுங்க, நான் வேற ஆள கையாம், இப்படி எல்லாம் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளான ஒரு மோசமான செயல் என்று பெண்களையும் சொல்லுகிறார்கள், ஆண்களையும் குறிப்பாக சொல்லுகிறார்கள். இப்படி நிறைய தலைப்புகள் நாள்தோறும் இங்கே ஓதப்பட்டு வருகிறது. நம்முடைய நகர ஜமாத் உலமா சார்பாக கிட்டத்தட்ட 48 வருஷங்கள் அல்லாஹ் தஆலா கியாமத் நாள் வரை தொடர்ந்து இந்த நபி மொழி தொகுப்பு புகாரி ஷெரீஃபுடைய நூல், அது அங்கே அரபியிலே ஓதப்பட்டாலும் அங்கு ஓதப்பட்ட ஹதீசுகள் தேஷா தொழுகைக்கு பிறகு நாள்தோறும் உங்களுக்கு முன்பு என்ன ஓதப்படுகிறதோ அதை நம்முடைய தாய்மொழியிலே சமர்ப்பிக்கப்பட்டு வருகிறது. வல்ல ரஹ்மான் இதை கபூல் செய்வானாக. இதற்காக யார் யாரெல்லாம் என்னென்ன விதத்தில் நம்முடைய நகர ஜமாத் உலமாவிற்கு ஒத்துழைப்பு நல்கி வருகிறோமோ அத்தனை பேர்களையும் அல்லாஹ் கபூல் செய்து அவருடைய நாட்டு தோட்டங்கள், நல்ல நோக்கங்கள், ஹலாலான தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவானாக என்று துஆ செய்வனாக என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.